அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல பீச் பக்கமே போகாம மெரினா பீச் காத்தையும் அந்த நாக்குல எச்சல் ஊற வைக்கிற டேஸ்டையும் வீட்லயே கொண்டு வர கமகம பீச் வேர்க்கடலை மசாலா சுண்டல் டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சுண்டல் கிளறது பெரிய பிரம்ம வித்தியெல்லாம் இல்ல மக்களே. பஸ் ஸ்டாண்ட்லயும் பீச்லயும் பேப்பர் கூம்புல வாங்கி சாப்பிட்ட அதே சுவைய 2 நிமிஷத்துல வீட்லயே அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்களேன், டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 1/4 கிலோ பச்சை வேர்க்கடலை எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊறிய கடலைய ஒரு குக்கர்ல மாத்தி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க மக்களே. அப்பதான் கடலைக்குள்ள உப்பு நல்லா இறங்கும். வெந்ததும் தண்ணிய நல்லா வடிச்சிட்டு கடலைய மட்டும் ஒரு அகலமான பவுல்ல போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கடலையோட மெரினா பீச் லுக் கொடுக்க பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம், கலர்ஃபுல்லா சிறிது துருவின கேரட், அப்புறம் அந்த தூக்கலான புளிப்புக்கு சிறிது பொடியா நறுக்கின மாங்காய் சேர்த்துக்கோங்க மக்களே. அப்படியே வாசனைக்காக சிறிது நறுக்கின மல்லி இலை, பொடியா நறுக்கின ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை, அப்புறம் விதையை நீக்கிட்டு பொடியா நறுக்கின சிறிது தக்காளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பீச் ஸ்டைல் புளிப்பு தூக்கலா இருக்க ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் இந்த காய்கறிகளுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் லேசான உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா 1/4 பகுதி எலுமிச்சம்பழத்தை மேலாப்ல பிழிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கரண்டிய வச்சு எல்லா பொருளும் ஒன்னோட ஒண்ணு நல்லா செட் ஆகுற மாதிரி தடபுடலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மக்களே. பாக்கும்போதே நாக்குல எச்சல் ஊறுதில்ல. இத அப்படியே பீச்ல தருவாங்களே அந்த மாதிரி ஒரு பேப்பர் கூம்பு பண்ணி அதுல அள்ளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கூம்பில் இருந்து ஒரு கை அள்ளி வாயில போட்டீங்கன்னா கடலையோட கிரன்ச்சினஸ், மாங்காயோட புளிப்பு, சாட் மசாலாவோட காரசாரத்தோட அம்புட்டு பிரமாதமா இருக்கும் மக்களே. சாயங்காலம் டீ குடிக்கும் போதோ இல்ல ஈவினிங் டைம் பாஸ்க்கோ இதை வச்சு சாப்பிட்டா கிண்ணமே காலியாகிடும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தது போதும், உடனே வேக வச்ச கடலையை எடுத்து பீச் சுண்டல் செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு பார்த்துட்டு தட்டு காலியாச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஸ்நாக்ஸ் பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பபாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.